சேலம் இரும்பாலை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் சேலம் மாநகர் மாவட்ட தேமுதிகவின் பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரேமலதா, தமிழக அரசின் தாயுமானவர் திட்டம் கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி என்றார். விஜயகாந்தின் கனவு திட்டத்தை செயல்படுத்திய தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் தேமுதிக சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். தேர்தல் கூட்டணி குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும், நாங்கள் யாரை சந்தித்தாலும் கூட்டணி என கூறும் ஊடகத்துறையினர் விசாலமான மனநிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அண்ணன் ஸ்டாலின் நாங்கள் ஏன் போய் பார்த்தோம்னா, ஒரு உடல்நிலை சரியில்லாம ஓய்வில் இருக்கப்போ வீட்டில் போய் சந்திச்சோம். மரியாதை நிமித்தமா, அரசியல் நாகரிகம் கருதி. ஏன்னா கேப்டன் ஒவ்வொரு வாட்டியும் உடல்நிலை சரியில்லாதப்போ பல முறை அவர் வந்து பார்த்திருக்காரு. ஒவ்வொரு முறை பதவி ஏற்கும் போதும் கேப்டன் கிட்ட வந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்ல, மேயரா முதல்வரா எல்லா டைம் உதயாவும் அதே மாதிரி தான். அவர் பதவியை அன்னைக்கு கூட முதல்ல வந்து கேப்டனை சந்திச்சு ஆசீர்வாதம் பெற்று தான் போனார். கலைஞர் அவர்களுடைய தலைமையில எங்க மேரேஜ் நடந்தது. இதெல்லாம் அவங்க குடும்பம் எங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய நட்பு இருக்காது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சீரணி அரங்கத்துல கோல்டன் பென் கொடுத்தவர் கேப்டன் அவர்கள். அதனால அது வேற, அரசியல் வேறுங்க. ஒருத்தர் உடல்நிலை சரியில்லைன்னா போய் பார்த்தா கூட்டணி, ஒருத்தரை ஹோட்டல்ல சந்திச்சா கூட்டணி, இந்த மாதிரி ஒரு புகைப்படம் வந்தா கூட்டணி. எல்லாத்துக்கும் நீங்க ஒரே ஒரு லைன் ஒரு வேர்டை பிடிச்சிக்கிறீங்க. இந்த கூட்டணின்ற வேர்டை தாண்டி நம்ம பத்திரிகையாளர்கள் பிராட் மைண்டடா யோசிக்கணும். எம்ஜிஆரை தனது மானசீக குரு என விஜயகாந்த் தெரிவித்தது போல நடிகர் விஜயும் கேப்டனை மானசீக குரு என்று பகிரங்கமாக தெரிவித்தால் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துவது குறித்து சிந்திக்கலாம் என்று நடிகர் விஜய்க்கு கூறினார். கேப்டன் எம்ஜிஆரை தன் மானசீக குரு சினிமாலையும் சரி அரசியலையும் சொல்லி பகிரங்கம் அறிவிச்சிருக்கார். அது மாதிரி அறிவிக்கிட்டோம். எங்கள் அரசியலில் வரலாற்றுல எங்கள் அரசியல் முன்னுதாரணம் கேப்டன் தான், அவர் தான் எங்க மானசீக குரு அப்படின்னு யார் வேணாலும் அறிவிக்கட்டும். அதுக்கப்புறம் புகைப்படம் போடலாமா வேணாமான்னு கேட்கணும். எங்க மானசீக குரு கேப்டன் தான் சொல்லிட்டு அவங்க தாராளமா படம் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஆனா எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா அவங்க பேனரு போஸ்டர் மட்டும் சமூக வலைதளத்துல பயன்படுத்துவதை நாங்க இல்ல, எங்கள் கடைக்கோடி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.